நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறனோ அப்போல்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியும். அதுவும் எந்த மாதிரி நான் சொல்லவே வேணாம். ஊரோட ட்ரெடிஷன் சில பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம வீடியோவை பார்த்தாலே இந்த மாதிரி போடுறது தப்பு, பெரிய பாவங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இந்த வீடியோ பார்த்து நல்லா வரப்போதோ தெரியல. இது ஒரு அழகான சிறப்பான எங்கள் வீட்டுக்குட்டி இளவரசனுக்கு நடந்த பெயர் சொட்டு வைபவம். يلدي من تفجرت الأنهار نابعة بالإجماع لا إله إلا الله محمد خير النبي காரணமானதற்காக உங்களுக்கு சொல்லியிருக்கிற பிறகு உங்களை அழைக்கும் பெயராது இஸ்மாயில் ஐசியான் என்று அழைக்கும் திருநாமத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாஷா அல்லா, ரொம்ப அழகாக சிறப்பாக ஓதி துவா செஞ்சு அந்த குழந்தைக்கு ஆலிம்ஸ் அவர்கள் பெயர் சூட்டினாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான். குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டு வைப்போம்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. ஒரு சீர் சிறப்புன்னு வரப்போ சொந்தங்களை அழைச்சி இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்து பார்க்குறதுக்கே ஒரு சங்கையாக அழகாக இருக்கும். ஓதி எல்லா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே பிள்ளை கிடைக்கிற துவா பரக்கத் தான். அந்த குழந்தைக்காக துவா செஞ்சு ஓதுறது, அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமான குழந்தையாக வளரணும், தாய் தகப்பருக்கு உகந்த குழந்தையாக வளரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட துவா செய்வாங்க. இது அந்த குழந்தைக்காக நடக்கிற முதல் சீர். அவங்களுடைய தாய் தகப்பர் அந்த குடும்பத்துடைய சந்தோஷம், அவங்க தம் பிள்ளைக்கு இந்த மாதிரி சீர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்க வசதிக்கேற்ப விருப்பத்துக்கேற்ப பண்ணுற விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. பேபியோட க்யூட் குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் எங்களோட ஸ்பெஷல் லட்டு, பூந்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பேர் விடும்போது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி லட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது போக வந்தவங்களுக்கு டீ, சமோசான்னு ஸ்நாக் ஐட்டமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக வைக்கிறாங்க, நெருங்கிய சொந்தங்களை மட்டும் இன்வைட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அவங்களுடைய தாய் பிள்ளைகள், கூட பிறந்தவங்களுடைய ஃபேமிலி அப்படி மட்டும் எடுக்கிறாங்க அப்படின்னா மொத்த ஃபேமிலியை இன்வைட் பண்ண இயலாது இல்லையா? குடும்பம் ரொம்ப பெருசு, எல்லாரையும் மொத்தமாக இன்வைட் பண்ண இயலாது அப்படின்னா ஃபேமிலி ஆட்களுக்கு லட்டு வீட்டுக்கே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு நல்ல வழக்கம்னே நான் சொல்லுவேன். என்னோட தாய் மாமா பேரனுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. எப்போவுமே சொந்த வீட்டில் சீரு அப்படின்னா எல்லாரையும் கவனிச்சு எல்லாரும் சாப்பிட்டது இருந்தால் தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரையும் சிறப்பாக கவனிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாங்க. அடுத்து எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் க்யூட்டாக அழகாக ரெடியாக இருந்தாங்க. சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டா இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி லுக் கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி வழக்கம் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.